அந்த சத்தம் கேக்குதா? எதுக்குடா நீ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? டேய் கொஞ்சம் அமைதியா இரு. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சுமாரா, உனக்கு பொண்ணுங்களோட சிக்னல் புரியல, அதனால தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. அது யாருன்னு போய் பார்த்தே ஆகணும்டா. இந்த நேரத்துல பெர்மிஷனே இல்லாம, அதுவும் டேடோட லேண்ட்ல யார் வந்திருப்பாங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த பக்கம் போகாத ப்ளீஸ். ஓகே கைஸ், பிரதான் மட்டும் இங்கே இருக்கட்டும். அவன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். ஓகேடா, ஞாபகம் வச்சுக்கோ, தண்ணி தான். வாங்க சீக்கிரம் வாங்க. நீ இங்கே இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க யாரு இருக்காங்கன்னு அவங்களே பார்த்துட்டு வரட்டுமே. நம்ம இந்த நாளுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தோம். 100 வருஷம் இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தோம். இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம 2 பேரும் இப்போ ஒன்னாக போறோம். இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. எப்பவும் பிரிய மாட்டோம். என்னடா இங்க எல்லாமே வெளியவே நடக்குது, அதுவும் நம்ம லேண்ட்ல. ஐ மீன் நம்ம இடத்துல வேற ஒருத்தன் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் சீரியஸ்லி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆனா அந்த ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருக்க. பழைய காலத்து ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. 100 வருஷ தவத்துக்கு அப்புறமா நாம மனிதர்களா மாறி இருக்கோம். இன்னைக்கு நாம ஒண்ணு சேர போறோம். சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால இன்னைக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அன்பான பரிசை கொடுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். என்ன? அத நான் சொல்ல மாட்டேன். நீயே போய் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாரு. ப்ரோ என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு பிரைவசி கொடுக்கலாமா வேணாமா? நோ வே, ஐ ஹேவ் a plan. Let's go. ஹலோ மேடம், இந்த நேரத்துல இப்படி நீங்க பப்ளிக்கா ஜாலியா இருக்க நாங்க அலோ பண்ண மாட்டோம். ஓகே சரி, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா நாங்க பொசிஷனே மாத்திருப்போம்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். ஷட் அப். ஏய் யூவி, இந்த இடம் மொத்தமா என் டாடோடது. என்ன சந்தோஷப்படுத்துறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் தனியா சந்தோஷமா இருக்க போறீங்களா? மரியாதையா பேசுங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஏய், போய் இவனுக்காக ஓன் டைம் வீணாக்குறியா? கம் ஆன், ஏன் கூட வந்து சந்தோஷமா இரு. உன்னோட நிலைமை இப்ப மோசமாக போகுது. ஓ, இதுதான் உனக்கு கடைசி நேரம்.
ரியலி ஏன் கூட சண்டை போட போறியா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஆம்பளை கூடவே மோதுறியா? என்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க பாத்தியா? இப்ப சண்டை போடு. நாங்க உங்க கூட சண்டை போட விரும்பல. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஃபைன். நீங்க 2 பேரும் கெஞ்சிறதுனால நாங்க இங்க இருந்து போயிடுறோம். Come on guys, let's go. Come on, யூவி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடாச்சு? வா போலாம். நம்ம குருவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்போ உன்னை நான் தடுத்து நிறுத்தினேன். எப்பவும் மனுஷங்க முன்னாடி நம்ம உண்மையான உருவத்தை காட்டக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்பதான் நீ இச்சாதாரி நாகமா மாறி இருக்க. இன்னும் 6 பௌர்ணமி இரவுக்கு நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் உன்னால முழுசா உன் உருவத்தை மாத்த முடியும். நான் நினைச்சேன்னா இப்பவே என் உருவத்தை மாத்தி இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க முடியும். ஆனா உன்னால உன் உருவத்தை மாத்திக்க முடியாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மனுஷங்களுக்கு முன்னாடி உன்னுடைய உண்மையான உருவத்தை நீ காட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. யுவி, have you gone mad? அவன் வேணான்னு சொன்னது நீ ஒத்துக்கிட்டியா? அவ்வளவு ஈஸியா விட்டுருவானா? என்ன பண்ற பாரு. என்னவா கண்ணு, ஓ ரோமியோ போயிட்டா. இப்பதான் நாங்க இருக்கோம்ல. அவளை விட்டுருங்க. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? ஏய், ஆட புது டெக்னாலஜி லென்ஸா? கலர் எல்லாம் அப்படியே மாறுது. கமானாதி, என்ன விடுங்க. என்ன சத்தம்? என்னாச்சு? இருங்க. அவங்க ஒரு காட்டேரியை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷட் அப். ஒருவேளை உங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படலாம்ல. வாங்க நாம போய் பார்க்கலாம். கம் ஆன். இந்த பசங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். இவங்களெல்லாம் ஒருத்தரால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். மயிர் எனக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு பிரதம். ஹலோ அண்ணா, நீங்க மும்பை வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். அண்ணா, இங்க அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற ஃபிளாட்டுக்கு உடனே வாங்கண்ணா. யுவி, ஆதி, ரேகான் எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. அப்புறம் அண்ணா, அது வந்து என்ன சார்? அவங்கள ஏதோ தப்பு பண்றாங்கண்ணா. ஆக்சுவலி எல்லாரும் ரொம்ப ட்ரிங்க்ஸ்ல இருக்காங்கண்ணா. போதையில அவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள வேற போயிட்டாங்கண்ணா. சீக்கிரம் வாங்கண்ணா. போதும், அவளை விட்டுடு. அவளை விட்டுடுங்கன்னு சொன்ன, இல்லன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏய், யாரா நீ? உன்ன மாதிரி நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். இல்ல, இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நீ எதுக்குடா மேல பாத்துட்டு இருக்க? கடவுளை கீழே வர சொல்றியா? இவனே இப்ப கடவுள்கிட்ட போக போறான். ஐயா. ஓ காட், என்ன இது? இந்த மனுஷன் திடீர்னு எப்படி பாம்பா மாறினா?
அவளை விட்டுடுங்க. உங்ககிட்ட சொன்னல, இங்க இருந்து போயிடுங்க, இல்ல ஒருத்தரையும் விட மாட்டேன். யூவி, அந்த பொண்ணை விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு. இந்த பொண்ணை விட்டுட்டா இவளோட பாய் ஃப்ரெண்ட் நம்மள சும்மா விட மாட்டாடா. இவதான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்த போறா. இவன் நம்ம கிட்ட தான் இருந்தாகணும். எந்திரி. நீ சரியா தானே சொன்ன. இவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இவ பாய் ஃப்ரெண்ட் நம்மள எதுவும் பண்ண முடியாது. டேய் மச்சான், ரிகான், ரிகான், அவளை விட்டவங்க எல்லாரையும் நானும் விட்டுறேன். இல்லன்னா இங்க இருந்து யாருமே இன்னைக்கு உயிரோட போக மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணை அங்க இருந்து போக விட்டுடுங்க. யூவி, அந்த பொண்ணை விட்டுடு. தயவு செஞ்சு அவளை போக விடு ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க வந்துருங்க. வாங்க யூவி, வந்துருங்க. தயவு செஞ்சு நம்ம வாங்க. தோல்வியை ஏத்துக்க கூடாது. அப்புறம் நம்மள அவங்க லூசர் நினைச்சுப்பாங்க. விக்ராந்த், இவனுக்கு பாடம் கத்து கொடு. விக்ராந்த், உன்னால இதை பண்ண முடியலனா நான் இதை பண்றேன். எதுக்கு நீ பயப்படாத. என்ன ஆதி, எதுக்காக நீ இப்படி பண்ண? ஒரு நாகத்தை போய் கொன்னுட்டியடா. அந்த பாம்பு நம்ம யாரையுமே சும்மா விடாதுடா. டேய் முட்டாள், நீ எந்த புக்ல அதை பத்தி படிச்சதே இல்லையா? அவன் ஒரு நாகமா இருந்தான். ஒருவேளை அந்த பொண்ணு நாகனியா கூட இருக்கலாம்ல. உன் வாய முடியா? நீங்க அவனை சாகடிச்சது நல்லதுதான். யாரை சாகடிச்சிங்க? என்ன நடந்துச்சு? பதில் சொல்லுங்க. ஒரு பாம்பை தான் நாங்க சாகடிச்சோம். யுவி, உண்மையை மறைக்காம சொல்ல. யாரை ஷூட் பண்ணிக்க? அது ஆதி ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலண்ணா. நாங்க ஒரு பாம்பை தான் சாகடிச்சோம். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கண்ணா. கேட்டு பாருங்கண்ணா. பிரதம், இங்க என்ன நடந்துச்சு? இந்த பசங்க அது ஒரு பாம்பு தானா? இல்ல விக்ராந்த், நான் உன்னை மகாரத்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க குருதேவ சரி பண்ணிடுவாரு. நீ என் கூட வா. இல்ல இல்ல இல்ல,
என்னால உயிர் படைக்க முடியாது. உனக்கு எதுவும் ஆகாது. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் விக்ராந்த். வா போலாம். நல்ல வேலை அவங்களுக்கு முன்னாடி நீ உன் உருவத்தை மாத்திக்கல. இல்லைன்னா இந்நேரம் உன்னையும் அவங்க கொண்டு இருப்பாங்க. நீ நிச்சயமா வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும். இங்க பாரு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. நான் இல்லாமலும் நீ உயிர் வாழ்வன்னு சொல்லு. எனக்கு இப்ப சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு எந்த சத்தியத்தையும் பண்ண மாட்டேன். நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்ட. சொல்றது புரியுதா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டியது. 100 வருஷம் நம்ம இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். என்னை விட்டுட்டு போகாதா விக்ராந்த்? விக்ராந்த், என்னால உன் கூட வாழ முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு அப்புறம் நீ உன் உயிரை விடக்கூடாது. உயிரை விட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எனக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். வாங்க போலாம். நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. ஹோட்டல் கம்ப்ளீட்டா ரெடி ஆகாத வரைக்கும் நீங்க திரும்ப இங்க வரவே கூடாது. வாங்க. யாராலையும் தப்பிக்க முடியாது. நான் யாரையும் விட மாட்டேன். இதுவரைக்கும் எல்லாரும் நாகினியோட காதல் கதையை கேட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் நாகினி பழி வாங்கின கதையை கேட்பாங்க. என்னோட இந்த கதையில யாருமே தப்பிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சவங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்னுடைய காதல ஏன் விக்ராந்த என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல சிவபெருமான், பைரவா, அப்புறம் பாதாள பைரவி, 3 பேரோட கோயிலும் இருக்கு. இன்னைக்கு இந்த நாகினி 3 கடவுள் மேலேயும் சத்தியமா சொல்றேன், என்னோட விக்ராந்த சாவடிச்சவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் திரும்ப வருவேன். நான் பழி வாங்குவேன். சிவபெருமானோட வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னோட இந்த வரத்தை வச்சு அந்த பசங்களுக்கு அழிவை உண்டாக்குவேன். அவங்க எல்லாரையும் சாகடிப்பேன்.